ஒரு ரிலேஷன்ஷிப்ல லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மூலயமா அவங்க கிட்ட சொல்ல போறேன். ஒரு நாள் ஒருத்தவன் ஃபுல்லா குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல குடிபோதையில கீழே விழுந்து வாமிட் பண்ணிடுறான். அதை பார்த்து அவன் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவனை தூக்கி உட்கார வச்சு பெட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் ஷர்ட் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படுக்க வச்சிடுறாங்க. அண்ட் அவன் வாமிட் பண்ண இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்துல எழுந்திருக்கான். என்னன்னா நேத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம், இன்னைக்கு நம்ம ஒய்ஃப் நம்ம கோவமா இருப்பாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட வெளியே வரான். வெளியே வந்து டைனிங் டேபிள்ல ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு நோட்ஸ் மாதிரி ஒண்ணு பாக்குறான். என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அதுல எழுதிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து சாப்பிடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கிராசரி வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போறேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக். நேத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம், இவங்க கோவப்படாம அவன் மேல அன்பு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவன் வந்து போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறான், நேத்து நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சிரிச்சுட்டே, நேத்து நான் உங்களை குடிபோதையில இருக்கும்போது அவங்களை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சேன். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் மேல கை வைக்காதீங்க, நான் ஆல்ரெடி மேரிடு, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லாயல்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல நீங்க எனக்கு காமிச்சீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி எனக்கு லாயலா இருக்கீங்களோ, லவ் அண்ட் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்களை ஃபர்கிவ் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இது மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் எவ்வளவு முக்கியன்றது.